இப்போ 2026ல் திமுக கூட்டணி வீழ்த்துவதற்கு அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, அமமுக இப்படி சில கட்சிகள் அணிவகுக்கும் போது அப்போது 2026ல் அதிமுகவுடைய வாக்கு வங்கி ஸ்பிளிட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. யோசிச்சு பாருங்கள், ஒரு தொகுதியில் அதிமுக வேட்பாளர் போட்டிடுறான்னா அந்த இடத்துல எதிர்த்து அமமுக வேட்பாளர் போட்டியிட போகிறதில்ல. அவங்க நேரடியாக அதிமுக வேட்பாளருக்கு தான் களமாட போகிறாங்க. அதே போல் ஓபிஎஸ் அணியினரையும் பாஜக தங்கள் கூட சேர்த்துக்கும் போது அவங்களுடைய ஆதரவாளருடைய வாக்குகளும் பிரிய போகிறதில்ல. இப்படி எந்த விதத்திலையும் ஒருங்கிணைந்த அதிமுகவோட வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் இரட்டைக்கு வரும்போது அந்த இடத்துல காங்கிரஸ் கட்சியோட வேட்பாளர் நிறுத்தப்படும் போது யாருக்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்ற கேள்வி பிரதானமாக எழுது. அப்படி பார்த்தீங்கன்னா 2026ல் காங்கிரஸ் கட்சிக்கு திமுக கூட்டணியில் எத்தனை இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது? இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர், காங்கிரஸ் கட்சியோட மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஷோடங்கர் வராரு. அவர் ஒரு 4 நாள் ஆலோசனை கூட நடத்துகிறாரு. அதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, பீட்டர் அல்போன்ஸு இப்படி முக்கிய தலைவர்கள் எல்லாருமே கலந்துக்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் மீண்டும் 41 இடங்களை கேட்டு வாங்கணும் திமுக கூட்டணியில். அதே போல் தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் ஆரம்பித்த தமிழக வெற்றி கழகத்தில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற ஒரு முழக்கத்தை அவர் அறிவிக்கிறார். அப்போ அவங்களுக்கு காங்கிரஸ் கட்சி ஒரு வாய்ப்பு இருக்குது. நாம் ஏன் தாவேகா பக்கம் கூட்டணி வைக்கக்கூடாது? அங்கே போனால் நம்ம 80 இடங்களில் கேட்கலாம், 100 இடங்களில் கேட்கலாம், வெற்றி பெற்றால் நமக்கு ஆட்சியிலையும் பங்கு கிடைக்குமே அப்படின்ற ஒரு கேட்டான் த வால் மதுமேல் பூனையான மைண்ட் செட் உள்ளவர்களும் காங்கிரஸ் கட்சிகளும் இப்போ இருக்க தான் செய்கிறாங்க. அப்போ திமுக தலைமையுடன் பேச்சுவார்த்தை நடத்தும்போது 40 இடங்கள் வேணும் அப்படின்ற ஒரு நம்பர்ஸை கேட்க வாய்ப்பு இருக்குது. இல்லை என்றால் எங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு 2026ல் தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால் எங்கள் தமிழக அமைச்சரவையில் இடம்பெற செய்யணும். ஏன்னா கார்த்தி ப. சிதம்பரம் ஏற்கனவே இத்தகைய வலியுறுத்தலாம் அவர் தொடர்ந்து பேசிட்டு தான் வராரு. காங்கிரஸோட பல தலைவர்களுடைய நிலைப்பாடும் கிட்டத்தட்ட இப்போ இந்த குரலில் ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒன்று, அதிகப்படியான இடங்களை கொடுங்கள், இல்லைன்னா எங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுங்க. இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு காங்கிரஸ் கட்சி நிற்குது.